எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் ஒவ்வொருத்தவங்களாக உள்ளே வந்துகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் ரொம்பவே ஷாக்கிங்காக டேமியன் ப்ரீஸ்ட்டை பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. உடனே ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராண்டி ஓர்டன் ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே அவர் எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் நடந்த அந்த ஷாக்கிங் விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. ஸோ ஜான் சீனா என் ஃப்ரெண்டு தான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் ஒரு விஷயம் பேசினா அது ஒரு பெரிய லெவலில் பேசப்படுது. நானும் அதை செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம என்ன பேச வந்தோமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜான் சீனா ராக் கூட சேர்ந்தா போகிறான், விட்டுருங்க. ஸோ நம்ம எதை பற்றி பேசணுமோ அதை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓர்டன் கெவின் ஓவன்ஸை பற்றி பேசுகிறாரு. ஸோ கெவின் ஓவன்ஸுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் கெவின் ஓவன்ஸும் அப்படி ஒரு டாக் டீமாக இருந்தோம், ஒன்றா இருந்தோம். நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணேன். அதே மாதிரி கோடி ரோட்ஸும் அப்படி தான் இருந்தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் ஏன் இப்படி மாறிட்டான்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி ராண்டி ஓர்டன் பயங்கர கோபமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ கட் பண்ணுறாரு. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரோமன் ரிங்ஸ் கிட்ட பேசுனதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணான் அவன். ஸோ அது நான் தப்பு அப்படின்ற மாதிரி நான் எவ்வளவோ அவனை புரிய வச்சதுக்கு அவன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்கெட் பயல் டிரைவர் போட்டான். ஸோ அதனால தான் நான் இன்ஜுரியில் வந்து பார்த்தீங்கன்னா போனேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு ஒரு பெரிய இன்ஜுரி இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நான் திரும்ப டபிள்யூக்கு வரும்போது என்னோட டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே ரொம்ப ரிஸ்க்கான மேட்ச் விளையாடனா உன்னோட கெரியரே முடிஞ்சிடும், ஏன் உன்னோட உயிருக்கே ஆபத்து அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தான் அமிச்சாங்க. ஸோ உங்கள் மேலே இருக்க லவ்வில் தான் நான் திரும்பவும் டபிள்யூக்கு வந்தேன். இது எல்லாம் தெரிஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு பாக்கெட் பயல் டிரைவர் போட்டான். ஸோ அவன் குறிப்பாக என்னை அட்டாக் பண்ணது என்னோட கெரியரை முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இதை செஞ்சான். ஸோ இதை மட்டும் செய்யலை. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸி இதேமாரி அட்டாக் பண்ணால் அதிலிருந்து அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான். ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் சாமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே இருந்தவனுங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒன்றாவே உள்ளே வந்தாங்க. ரெண்டு பேரும் ரெசில்மேனியில் மெயின் ஈவெண்ட் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அவன் சாமி ஜெயின் அட்டாக் பண்ணான் அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அவன் எல்லாரும் வேணாலும் அடிக்கலாம்னு நினச்சிட்டான் போல. ஸோ ஸ்டோன் கோல்டோட ரெசில்மேனியில் மேட்ச் பண்ணதுலேருந்து எவனை வேணாலும் எப்படி வேணாலும் அடிக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சிட்டானா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூ மேட்சை பார்த்துட்டு இருந்தேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினோட மேட்ச் பண்ணான். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் சாமி ஜெயினோட கெரியரை முடிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது முறை இங்கே இருக்க காங்கிரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவனோட நெக்கை உடைக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணான். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே வந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடிக்கணும்னு முடிவு பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் கொடுத்த அந்த வலி அவனுக்கும் தெரியணும்ல, அதனால அவன் என் காலுக்கு கீழே நின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த விஷயத்த பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கெவின் ஓவன்ஸ் நான் சொல்கிறத கேளு, ஸோ எல்லாரையும் நீ அடிச்சிருக்கலாம், ஸோ அந்த வலியை வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல இங்கே இருக்க யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்க. ஏன் இங்கே இருக்க ஸோ இந்த கமாண்டேட்டராக இந்த பேட் மேகஃபி கூட உன்னை மதிக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கோவமாக ஒரு ப்ரொமோ செக்மெண்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓர்டன் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டன் வர்சஸ் பைப்பர் நிவில்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போகுது. இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டன் பைப்பர் நிவிலை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபனி ஸ்டாட்டன் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் சார்லட் ஃப்ளையர் பின்பக்கமாக வந்து டிஃபனி ஸ்டாட்டனை பயங்கரமாக அடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரோட ரெசில்மேனியா மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு போகிறாங்க. உடனே அதே இடத்துல
பிரிட்டி டக்லி வர்சஸ் மோட்டோ சிட்டி மிஷின் கன் வர்சஸ் ஹம்ப்ரோட்டோ கரில்லோ அண்ட் ஏஞ்சல் கார்சாக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் டாக் டீம் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. 3 டீமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரிட்டி டக்லி இந்த மேட்சை வின் பண்ணி ஸோ அவங்க அந்த நம்பர் 1 கண்டெண்டர் மேட்சை வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்புறாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல பியாங்கா பிளேரா உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் அந்த மேட்ச்சில் நான் வின் பண்ணிட்டேன். ஸோ அதை பற்றிலாம் நம்ம அப்புறம் பேசலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்திருக்கிறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதில் கிடைக்கணும். ஸோ நயோமி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் கலந்துக்கிட்டா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் நயோமி அடித்தா. ஸோ அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, ஏன் இவளை அட்டாக் பண்ணா, என்ன நடந்துச்சு அப்படி எனக்கு தெரியல. எனக்கு ஆன்சர் வேணும், 2 பேருமே எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல எனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நயோமியை கூப்பிட்றாங்க. நயோமியை உள்ளே வந்த உடனே ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஸோ என்ன நடந்துச்சு, ஏன் அவன் ஒன்று அட்டாக் பண்ணா, ஒருவேளை நீ தான் ஜேட் கார்கில் அட்டாக் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நயோமி பயங்கர எமோஷ்னலாக ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாங்க. ஸோ நீயும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ஜேட் கார்கில் போனதுக்கப்புறம் அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை நீ ரிலிங்குஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். நான் உன் கூட வந்து சேர்ந்தேன். ஸோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உன் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம அவ்வளோ பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சம்மந்தம் இல்லாததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நயோமி பேச அந்த இடத்துல பியாங்கா பிளேரா ஸோ எனக்கும் உன்னை பிடிக்கும். ஸோ உன்னை நான் லவ் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு ஜேடையும் பிடிக்கும். ஸோ எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். ஸோ என்ன அப்படின்றது எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்ல அவங்க திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளை பற்றி இப்படி ஆகிடுச்சே, நம்ம 2 பேர் இப்படி பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ண ஒரு கட்டத்தில் ஸோ நயோமி நில்லு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். எஸ் ஆர் நோ. ஸோ நீ அடிச்சியா அடிக்கலையா அப்படின்றத எனக்கு தெளிவாக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல நயோமி வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே ஆமாம் நான் அடிச்சேன்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நயோமி போயிட்டு பியாங்கா பிளேரை என்னை தொடாத அப்படின்ற மாதிரி தள்ளி விடுவாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிச்சிக்கோ. ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வேணாம், டன், இதோட நம்ம முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பியாங்கா பிளேரா இறங்கி போக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நயோமி கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பியாங்காவை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. ஸோ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நயோமி வந்து பார்த்தீங்கன்னா காண்டாகி ஸோ பியாங்கா பிளேராவை திட்ட அந்த இடத்துல பேக் ஸ்டேஜில் இருந்து ஜேட் கார்கில் உள்ள வருவாங்க. ஜேட் கார்கில் உள்ள வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பியாங்கா பிளேராவை பார்ப்பாங்க. ஸோ பியாங்கா பிளேரா எனக்கு தெரியாது, நீ என்ன ஒன்றாலும் பண்ணிக்கோ அப்படின்னு தலையை காமிக்க நேராக உள்ளே போயிட்டு நயோமியை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. ஸோ வெறித்தனமாக அவங்கள அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட இந்த செக்மெண்ட்டை முடிகிறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் வர்சஸ் சோலோ சுகாவாக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் டாமாட்டாங்க உள்ளே வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் அடிக்க. அதனால இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடியும். உடனே பிரான் ஸ்ட்ரோமனும் சோலோ சுகாவா டாமாட்டாங்க பயங்கரமாக அடிக்க அந்த இடத்துல ஜேக்கப் ஃபார்டு உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே ஜேக்கப் ஃபார்டுவும் பிரான் ஸ்ட்ரோமனும் ஒருத்தர் பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க. ஸோ ஃபைனலி பிரான் ஸ்ட்ரோமன் ஜேக்கப் ஃபார்டுவை அடிச்சு ஸோ ஃபேன்ஸுங்களாக கூப்பிட்டு போவார். ஃபைனலி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த பாக்ஸ் மேலே இருந்து அப்படியே ஜேக்கப் ஃபார்டுவை தூக்கி போட்டு அவங்க 2 பேரோட ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏற்றுறாங்க. உடனே அதே இடத்துல செல்சி கிரீன் வர்சஸ் மிச்சனுக்கான உமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்கான ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் 2 பேருமே வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பர் நிவில் செல்சி கிரீனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்குள்ளே வர உடனே வந்து பார்த்தீங்கன்னா பீஃபாப் உள்ள வந்து ஸோ அவங்க வந்து பைப்பர் நிவில் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக போகும். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீனுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஆல்பா ஃபயர் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிச்சின் அடித்து ஃபைனலி செல்சி கிரீனை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வைப்பாங்க. ஃபைனலி செல்சி கிரீன் மிச்சினை பீட் பண்ணி அவங்களோட உமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனை அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக கோடி ரோட்ஸ் ரிங்குக்குள்ளே வராரு. ஸோ ரிங்குக்குள்ளே வந்த உடனே கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் ஸோ என்ன ஜான் சீனா த ராக் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடித்தது ஸோ ஹிஸ்ட்ரியிலேயே அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படுது. ஸோ அந்த அளவுக்கு வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஜான் சீனா ஏன் என்ன நீ அட்டாக் பண்ணன்னு எனக்கு தெரியல. ஜான் சீனா நீ வந்து அந்த எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வின் பண்ண. ஸோ உனக்கு எனக்கு ஒரு WrestleMania மேட்ச் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும் போது ஸோ அந்த இடத்துல நீ ஜெயிச்சது பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேருக்கும் மேட்ச் நடக்கிறது பிரச்சனை இல்லை. ஸோ அந்த இடத்துல நீ எடுத்த முடிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. நீ ஃபைனலி ராக்கோட சேர்ந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்க. ஸோ ஜான் சீனா ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா நான்
நான் ஹீரோவாக பார்க்குறேன். ஸோ ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நிறைய பேர் ஹீரோவாக பார்க்குறாங்க. குழந்தைங்களோட நாயகன் ஒன்றை மாதிரியே டிஷர்ட் போட்டுட்டு ஒன்றை மாதிரியே கேப் போட்டுட்டு இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை ஹீரோவாக நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏமாத்திட்ட. நீ எதுக்காக ராக்கோட சேர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீ இந்த 17 டைம் சாம்பியன் ஆகிறதுக்காக சேர்ந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா நீ இந்த எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வின் பண்ணிட்ட. உனக்கும் எனக்கு இந்த மேட்ச் நடக்க போது நீ நினச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா என்னை பீட் பண்ணி சாம்பியன் ஆகிருந்திருக்கலாம். ஆனால் ஏன் நீ அந்த ஒரு முடிவை எடுத்த? ராக்கோட நீ ஏன் சேர்ந்த அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாகவே தெரியல. ஜான்சினா நான் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா 17 டைம் சாம்பியன் ஆகணும்னு நானே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன். ஸோ நீ ஏன் கூட ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண போகிற. நான் எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பியனாக இருக்கேன். ஸோ ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் தான் சாம்பியனாக இருப்பேன். போன வருஷம் ரெசில்மேனியா உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண, என்ன சாம்பியன் ஆக வச்ச. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆனதுக்கப்புறம் என்ன தோல் மேலே தூக்கி வச்சு நீ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடின. அந்த ஜான்சினாவா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டு ஸோ ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி யோசித்தேன். அப்படின்ற நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டோரியை ரெசில்மேனியா 40 ஃபினிஷ் பண்ணேன். அப்போ எனக்கு எதிராக இருந்தது அதே ராக்கு தான். இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதிராக இருக்கிறது அதே ராக்கு தான். ஆனால் ராக்கு கூட நீ இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க வைக்குது. ஜான்சினா நான் இப்போ சொல்கிறேன், உனக்கு இந்த சாம்பியன் வேணுமா? எப்பவும் சொல்கிற டயலாக் தான், யூ வாட்ஸ்அப் கம் கிட்ஸ் அப். ஸோ இதை எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான்சினா எப்பவும் போல் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விடுவார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஸோ நீ வா என் கூட மோதி ஜெயிச்சு இந்த சாம்பியன் எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோவோட கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுனை ஒரு தெரிக்க விட்டார் அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக ட்ரூ மேக்கின்டயர் வர்சஸ் ஜிம்மி ஊசோவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் ட்ரூ மேக்கின்டயர் கொலவெறியில் இருப்பார் நமக்கு தெரியும். ட்ரூ மேக்கின்டயர் ஜிம்மி ஊசோவை அடி பிரிச்சு ஃபைனலி ட்ரூ மேக்கின்டயர் ஜிம்மி ஊசோவை பீட் பண்ணுறாரு. பீட் பண்ணதுக்கப்புறம் அந்த மேட்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட் உள்ளே வந்து ஸோ ட்ரூ மேக்கின்டயரை பயங்கரமாக அடிக்க அவங்க ரெண்டு பேரும் வெறித்தனமாக அடிச்சுக்கிட்டு அவங்களோட ஸ்டோரியில் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி இன்னைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட் மேட்ச்சு எல்ஏ நைட் வர்சஸ் ஷின்ஸ்கே நாகமோராக்கான ஸோ யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. ஷின்ஸ்கே நாகமோராவாக இருக்கட்டும் எல்ஏ நைட்டாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே க்ளோஸாக போவாங்க. ஒரு கட்டத்தில் ரெஃப்ரி ஏமாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஷின்ஸ்கே நாகமோரா வின் பண்ணலாம் ட்ரை பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் விட்டு கொடுக்காம ஃபைனலி ஷின்ஸ்கே நாகமோராவை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி ஸோ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டு யூஎஸ் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.